மக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா மணிப்பூரோட முதலமைச்சர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டார். அதாவது பிரெயின் சிங் அப்படிங்கிற இவரை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மணிப்பூர் அப்படிங்கிறது 2 வருஷமாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதராக மாறினார். இந்த பிரெயின் சிங் அவர்கள் ராஜினாமா பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பிரதானமாக நம்ம முன்னாடி இருந்த கேள்வி. என்னோட கான்டாக்டில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்க சில பேர்ட்ட நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தனிப்பட்ட காரணத்துக்காண்டி இவர் ராஜினாமா பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான சில தகவல்களை தன்னுடைய கட்சியோட பின்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவங்க அந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. ஆனால் உண்மைக்குமே இவர் தனிப்பட்ட காரணத்துக்காண்டி தான் ராஜினாமா பண்ணலை. இவர் பற்றி ஒரு ஆடியோ ஒன்று பெரிய லெவலில் மணிப்பூரில் பரவுது. அந்த ஆடியோட உண்மைத்தன்மை காரணமாக தான் இவர் ராஜினாமா பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக இருக்குது. இதனால் இந்த மணிப்பூரில் பிஜேபியோட ஆட்சியில் எதுவும் பாதிப்பு ஏற்படுதா, இல்லை இவரோட ராஜினாமாக்கு அப்புறம் யார் அங்கே உட்கார வைப்பாங்க, அந்த ஆடியோவில் இருந்த தகவல் என்ன, அந்த ஆடியோ அப்படிப்பட்ட ஆடியோவாக இருக்கும்போது அந்த ஆடியோ சார்ந்த விஷயத்தில் யாருமே எதுவுமே செய்யலையா உட்பட பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் ஒரு தெளிவை நம்ம இந்த வீடியோவில் ஏற்படுத்திக்கலாம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, அரசியல் அப்படிங்கிறது எந்த மாதிரி செய்திகளை உருவாக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு கட்சியோட அடுத்த கட்ட நிகழ்வுகள் அத்தனைக்குமே மிக முக்கியமான காரணமாக இருக்கும். டெல்லியில் 27 வருஷம் கழித்து நம்ம பார்த்திங்கன்னா ஆட்சியில் அமர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மணிப்பூரில் ஆட்சி கவிழ்ந்தது அப்படிங்கிற செய்தி வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அதை தவிர்க்கிறதுக்கு தான் ஒருத்தரை பலிகிட ஆக்கியிருக்காங்க. அந்த ஒருத்தர் தான் மணிப்பூரோட முதலமைச்சர். இவரே வாண்டடா, சார் நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் சார், என்னையை விட்டுருங்க சார் அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் இல்லை பிரெயின் சிங் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவும் உறுதுணையாக இருந்தாங்க. தங்களுடைய கட்சியோட இமேஜுக்கு எதுவும் பிரச்சனை வரும்போது பன்றியா தூக்கவா அப்படிங்கிற கேள்வியை பிரெயின் சிங்கை நோக்கி கேட்டிருக்காங்க. ரொம்ப தெளிவாக தெரியுது என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒன்றா தெளிவாக நம்ம பார்த்துடலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த கதையை பற்றி நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இவர் சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ ஒன்று அந்த ஏரியாவில் ரொம்ப பெரிய லெவலில் பரவுது. அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து மைத்தி குக்கி அப்படிங்கிற 2 இனக்குழு இருக்காங்கல்ல, இதில் பார்த்தீங்கன்னா மைத்தி இனத்தை சேர்ந்தவர் தான் இந்த பிரெயின் சிங் அவர்கள். இந்த பிரெயின் சிங் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆயுத கிடங்குலேருந்து மைத்தி இன மக்கள் ஆயுதத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா இருந்திருக்கோம், ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டோனியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். ஸோ இந்த இனக்கலவரத்தில் நான் ஒரு இனக்குறுப்புக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியை கடந்து நான் வந்து உறுதுணையாக இருக்கேன், ஏன்னா நம்ம இனம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஆடியோவில் பேசியிருக்காரு. அந்த ஆடியோ சார்ந்த பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்தோடனே சில பேர் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஆடியோவில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தடவியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வுக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பரிந்துரை செஞ்சிருக்கு. 6 வாரத்துக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நோக்கி அந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ மத்திய அரசோட ஒரு துறை தான் அந்த ஆடியோ சார்ந்த உண்மைத்தன்மையை விசாரிக்க போது. அந்த ஆடியோவில் பேசுனது பிரெயின் சிங் அவர்களோட வாய்ஸா இல்லை அவர் மாதிரி வேற யாரோ வந்து அந்த ஆடியோ சார்ந்த தகவலை வேற எதுவும் மானிப்புலேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற பல்வேறு விதமான கருத்துக்கள் அடங்கிய ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இந்த ஆய்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செய்ய போகிற உச்சநீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் அந்த ஆய்வுக்கு அந்த ஆடியோ போன செய்தி பெரிய லெவலில் அந்த பக்கத்தில் பரவும் போதே பிரெயின் சிங் அவர்களோட ஆட்சியில் சில நடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 60 தொகுதி இருக்குது. அந்த 60 தொகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாகவே பிஜேபி இருக்காங்க. 38 இடத்துல பிஜேபி அரசாங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களோட கூட்டணிலாம் சேர்த்து பார்த்தோம்னா 49 இடங்களில் பிஜேபி ஆதரவு அங்கே இருக்குது. ஆனால் 31 இடங்கள் தான் பெரும்பான்மைக்கு வேணும். பெரும்பான்மையை தாண்டி 7-8 இடங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கம் அங்கே இருக்காங்க. இவ்வளவு தூரம் இனக்கலவரம் நடந்தும் அந்த இடத்துல பிஜேபியை யாராலையும் அசைச்சிக்க முடியல, பிஜேபியை யாராலையும் எதுவுமே செய்ய முடியல. பட் இந்த ஆடியோ, இந்த சச்சரவு, இந்த பிரச்சனையெல்லாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே பெரிய லெவலில் 12 பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் சிங்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா போர்க்குடி தூக்குறாங்க. என்ன சார் ஆட்சி நடத்துகிறார் இவர் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்குள்ளே கலக குரல்கள் எழ ஆரம்பிக்குது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கொண்டு வரதா இருந்துச்சு. திங்கக்கிழமை கொண்டு வரதா இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பதவி ராஜினாமா பண்றாரு. அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா பதவியிலேருந்து இல்லைங்க இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறது சரி இருக்காது அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா ஆதரவை ஒரு பக்கம் வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ளே 12 பேர் பாத்தீங்கன்னா பிஜேபி எதிர்க்கக்கூடிய அந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய பிரெயின் சிங் அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு துணிவுக்கு வந்துட்டாங்க. அந்த அளவு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஏன்னா இவரால் தாங்க இவ்வளவு பிரச்சனை காரணம், இவரை போய் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களுக்காண்டி நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பிஜேபியோட எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேக் அடிக்கும் போது நம்பிக்கையில்லா தீர்மானம் அங்கே நிறைவேற்றப்பட்ட ஆல்ரெடி சபாநாயகருக்கும் அவருக்கும், அதாவது பிரெயின் சிங் அவர்களுக்கும் சபாநாயகருக்கும் நடுவில் புகைச்சல் இருக்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. ஒரு பக்கம் டெல்லியில்
27 வருஷம் கழித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிஜேபி ஆட்சி மணிப்பூரில் கவிழ்ந்தது அப்படிங்கிற செய்தி வந்தால் எப்படி நல்லாயிருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் பிரைன் சிங் அவர்களை கூப்பிட்டு தயவு செய்து ராஜினாமா பண்ணிடு அப்படின்னு சொல்லி தலைமையிலேருந்து உத்தரவு வந்திருக்கு. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தலைமை உத்தரவுக்கு இணங்க இவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணுற அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, மத்திய அரசை மறுபடியும் புகழ் பாடியிருக்காரு. மத்திய அரசு அப்படி பண்ணியிருக்கு இப்படி பண்ணியிருக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு போதைக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை சொல்லிட்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காரு. கவர்னரும் உடனடியாக அவரோட ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் பொறுப்பு முதல்வராக இருங்க அப்படிங்கிற கவர்னரோட கோரிக்கை அடிப்படையில் இப்போ மணிப்பூரோட தற்காலிக முதல்வராக பார்த்தீங்கன்னா பிரைன் சிங் அவர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வர்றது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியோட இமேஜை காப்பாற்றிக்க பெரிய லெவலில் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இமேஜை பெரிய லெவலில் காப்பாற்றிக்கிறதுக்காண்டி ஒருத்தரை பலிகிட ஆக்கணும். அந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மணிப்பூரோட முதலமைச்சராக இருந்த பிரைன் சிங் அவர்கள். ஸோ பிரைன் சிங் அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஆடியோவை பிஜேபி பார்த்தீங்கன்னா இப்போது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஆடியோ மட்டும் வெளியாகாமல் இருந்தால் இந்த முடிவை நாங்கள் எடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இந்த ஆடியோட உண்மைத்தன்மையை நீதிமன்றத்தால் இது வரைக்கும் உறுதி செய்யப்படல. அதுக்குள்ளே இந்த ஆடியோ சார்ந்த விஷயத்தில் பெரிய லெவலில் எதிர்ப்பு கிளம்பினோன்னே வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தங்களுடைய கட்சியோட எம்எல்ஏக்களோட அதிருப்தியை சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவர் அங்கே பலிகிட ஆக்கியிருக்காங்க. ஆனால் மணிப்பூரோட கலவரத்தை அடக்கணும், ஒடுக்கணும், அந்த பிரச்சனையை தீர்க்கணும், இவங்க ஆயுதம் எடுக்கிறாங்க மாறி அவங்க ஆயுதம் எடுக்கிறாங்க. இந்த செய்தி நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் சைடில் ஒரு செய்தி கூட போடுறேன், தினமணியில் வந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஆயுத கிடங்கில் பார்த்தீங்கன்னா ஆயுதம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஆயுதம் கொள்ளையடிக்கப்பட்டதுனால தான் அங்கே கலவரம் மூழுது. ஸோ ஒரு குரூப் மட்டும் ஆயுதத்தை எப்படி தொடர்ச்சியாக கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமான கேள்வியாக இருக்குது. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பலிகிட ஆக்கிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செய்தி அடுத்து எப்படி போகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மணிப்பூரோட முதலமைச்சர் ராஜினாமா அப்படிங்கிற செய்தியில் ஒரு தெளிவு கிடைக்கணும்னா அந்த தெளிவு இதுதான். ஆல்ரெடி பெரும்பான்மை இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காண்டி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்று போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த வேலையை பார்த்துருக்காங்க. எனிவே மக்களே, இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த செய்தியை ரொம்ப தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஏன் படிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.